என்னோட தம்பி தொண்டைக்கு எதமா ரசம் வச்சு கொடுக்க சொன்னான். அதனால தோட்டத்தில் இருந்த கற்பூரவள்ளியை வச்சு ரசம் தான் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தோட்டத்தில் இருந்து 5-6 கற்பூரவள்ளி தலையை பறிச்சுக்கிறேங்க. கற்பூரவள்ளி தலையில் நிறைய மருத்துவ குணம் இருக்குதுங்க. வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. 4 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பை அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேங்க. வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய். நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். பருப்பில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சுருக்கேங்க. ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேங்க. அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். ரசப்பொடி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க. தேவையான அளவுக்கு உப்பு, தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. நல்லா சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இப்போது ரசத்துக்கு தாளிச்சிக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், தோட்டத்திலேருந்து பறித்த கற்பூரவள்ளி தழை, காரத்துக்கேற்ற வரமிளகாய், பருப்பில் வெந்த தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. பருப்பை வேக வச்சு இல்லைங்களா, அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். அப்படியே ரசம் நல்லா கொதி வந்துருச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. லெமன் ஜூஸ் இந்த டைம் புளிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சீரக மிளகு 1 டீஸ்பூன் பொடி சேர்த்துக்கிறேங்க. கற்பூரவள்ளி எலுமிச்சை ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க.